ஹாய், இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்பிக்கை. யானைக்கு தும்பிக்கைனா மனுஷனுக்கு நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம், நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இங்கிலீஷ் கற்றுக்கணும், இங்கிலீஷ் பேசணுங்கிறதுல உண்மையாகவே கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம பண்ணுற தப்பு, இன்கேஸ் நம்ம தப்பு பண்ணாலுமே பேசும்போது அது வெளியே தெரியாது. கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் தான் ஹைலைட் ஆகுமே ஒழிய நம்ம தப்பு ஹைலைட் ஆகாது. ஸோ கான்ஃபிடென்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம வேணும். நம்ம பேசினபோது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வேணும். இன்கேஸ் என்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லை, அடையமா நீ வேற, நானே இப்போ தான் கற்றுக்கிறேன், இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ போய் கான்ஃபிடென்ஸோட பேசுங்கிற அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்தீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ் இல்லாட்டி பரவாயில்ல, கான்ஃபிடென்ஸ் மேக் பண்ண முடியலன்னா ஃபேக் பண்ணிக்கணும். ஃபேக் அப்படிங்கிறது பொய். ஸோ கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் இருக்க மாதிரி நடிங்க, கான்ஃபிடென்ஸை பொய்யா காட்டுங்க. ஸோ அதுவே நம்மளை நம்ம நடித்தாலும் சரி நடிக்காட்டி சரி கான்ஃபிடென்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் வெளியே தெரியாது. ஸோ கான்ஃபிடென்ஸ் அவங்களால மேக் பண்ண முடியலன்னா ஃபேக் பண்ணிக்கோங்க, இல்லாத கான்ஃபிடென்ஸை இருக்க மாதிரி காமிச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் மிஸ்டேக்ஸ் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க பேசும்போது. அந்த பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. மேக் தெம் அண்ட் லேர்ன் தெம். ஸோ லேர்ன் ஃப்ரம் தெம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது ஈஸியாக மைண்டில் ரொம்ப நாள் நிற்கும். ஓகே. எது வேணால் பேசுங்க, என்ன வேணால் பேசுங்க, எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருங்க. ஆனால் பேசும்போது ஐ கான்டாக்டோட பேசுங்க. ஓகே. ஸோ கான்ஃபிடென்ஸ் நம்ம மேக் பண்ண முடியலன்னா ஃபேக் பண்ணிக்கலாம். மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணணும், பண்ணுற மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கணும். அண்ட் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். பேசினாதான் நம்மளுக்கு இங்கிலீஷ் நிற்கும், பேசினாதான் வரும் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ பேசதான் இங்கிலீஷ் நம்மளுக்கு பழகும். ஸோ பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, எதை வேணால் பேசுங்க. ஆனால் எதை பேசினாலும் ஐ கான்டாக்டோட பேசுங்க. ஐ கான்டாக்ட் அண்ட் ஸ்மைல் எப்பயுமே முக்கியம். ஓகே. ஸோ கான்ஃபிடென்ஸ் அது வந்துருச்சுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே ஈஸியாக வந்துடும், எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாம், எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எந்த விஷயமே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்மளே நம்பலைன்னா வேற யார் நம்புவா? உங்களை நீங்களே நம்பல, அப்புறம் நான் ஏன் நம்பணும்? இல்லை, நான் உங்களை நம்புவேன். அதை விட முக்கியம் நீங்கள் உங்களை நம்புறது தான். தன்னைத்தானே நம்பணும், தன்னைத்தானே பெருசாக நினைக்கணும். தான் செய்யும்போது தனக்கு எப்பயுமே துணையாக இருக்கணும். நம்மளை விட அதிகமாக யாரும் நேசிச்சிட முடியாது. நம்ம மேலே நம்மளை விட அதிகமாக யாராலும் நம்பிக்கை வச்சிட முடியாது. ஸோ உங்களை நம்புங்க, உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸோடு இருங்க. அந்த கான்ஃபிடென்ஸு உங்களுக்கு இருக்குது, ஆனால் என்னால் வெளியே காட்ட முடியல அப்படின்னா பரவாயில்ல, இருக்கிற மாதிரி காமிங்க. ஸோ அதுவே நாள் போக நீங்கள் இருக்க மாதிரி காமிச்சு நாள் போக அதுவே தானாக இருந்துடும். ஆமாம், உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பார்க்குறவங்களுக்கும் அது உங்களை நீங்கள் நம்புறீங்க, உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை கொடுக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருக்க பர்சனுக்கு கிடைக்கிற இமேஜை விட வேறு எந்த பர்சனுக்குமே இமேஜஸ் அவ்வளோ நல்ல இமேஜ் கிடைக்காது. நீங்கள் ஃபுல் மேக்கப் போட்டுட்டு எப்படி போனீங்கனாலுமே, ஆனால் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லை, லேக் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஐயோ என்ன இவன் அப்படிங்கிற மாதிரி தெரிவிங்க. இதை எதுவுமே பண்ணாமல் நீங்கள் உங்கள் மேலே ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட ஒரு சின்ன ஸ்மைலோடு நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், அந்த இடத்துலையே நீங்கள் தனியாக தெரிவிங்க. கான்ஃபிடென்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க, நான் உங்களை நம்புகிறேன். அதை விட முக்கியம் நீங்கள் உங்களை நம்பணும். ஓகே. இங்கிலீஷ் தானே, இப்படிங்கும்போது கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களை நீங்கள் நம்புங்க. நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நீங்கள் ஏற்கனவே உங்களை ஒரு பேக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பி கான்ஃபிடென்ட். சரி. ஸோ இப்போது இன்னொரு பாயிண்ட் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை தொண்டைக்குழி வரைக்கும் வரும், ஆனால் அது வாய்க்கு வராது. ஸோ நம்ம யோசிக்கணும், அது அந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த யோசிச்சுட்டு இருக்கும்போது நடுவில் கேப் வரும் பார்த்தீங்களா? அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ரொஃபஷனலாவோ ஃபார்மலாவோ செமி ஃபார்மலாவோ யூஸ் பண்ணக்கூடாது. இது முழுக்க இன்ஃபார்மலாக தான் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட சின்னவங்க, அந்த மாதிரி இன்ஃபார்மல் பிளேசஸில் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெசிடேஷன் டிவைசஸ் தான் இன்றைக்கி செகண்டாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஹெசிடேஷன் டிவைசஸ்ங்கிறது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தை மறந்து போச்சுன்னா இப்படி நின்றுவோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹெசிடேஷன் டிவைசஸ் ஆர் ஃபில்லர்ஸ். மோஸ்ட்லி இது
ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸில் நாட் அக்செப்டபிள். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒன்லி ஃபார் இன்ஃபார்மல். ஸோ நம்ம அந்த மறந்து போகும்போது இப்படி நிற்காம என்ன யூஸ் பண்ணோம்னா லெட்ஸ் சி. இப்போ ஆர் யூ கம்மிங் ஃபார் த பார்ட்டி டுமாரோ, அப்படி யோசிக்கிறது பதிலாக லெட்ஸ் சி, ஓ ஓகே தட் பார்ட்டி, ஓகே வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹோல்ட் ஆன் ஜஸ்ட் அ செகண்ட், இரு நான் யோசிக்கிறேன், ஒரு நிமிஷம் இரு, ஒரு செகண்ட் இரு அப்படிங்கிறது ஹோல்ட் ஆன் ஜஸ்ட் அ செகண்ட், ஓகே தட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதையுமே நான் யோசிக்கிறேன், அப்படி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் யோசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டும் யோசிக்கலாம். ஹோல்ட் ஆன் ஜஸ்ட் அ செகண்ட். லைக் அப்படியே பிளாங்க் ஆகாமல் யோசிச்சுட்டு அப்படி நிற்காம இந்த மாதிரி ஏதாவது சொல்லி நம்மளோட கான்வர்சேஷனை ஃபில் பண்ணலாம். ஓகே, இல்லை அப்படின்னா லெட் மீ திங்க் அபவுட் தட், இரு நான் அதை பற்றி யோசிக்கிறேன், இப்படி நிற்காம லெட் மீ திங்க் அபவுட் தட், let me think about that. ஓகே now I got it. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நிறுத்தும் போது நம்மளுக்கு மறந்து போச்சு அப்படிங்கும் போதும் இந்த 3ல் ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸில் இதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அந்த கேப் வராமல் அதை தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஹெசிடேஷன் டிவைசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபார்மல் ப்ரொஃபஷனல் சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது நம்ம லைஃப் ப்ளஸ் டிஸ்கஷன் வரும்போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் கான்ஃபிடென்ஸை மேக் பண்ண முடியும்னா ஃபேக் பண்ணிக்கோங்க, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்மைல் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து கற்றுக்கோங்க. எது வேணால் பேசுங்க, எதையாவது பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அண்ட் நடுவில் கான்வர்சேஷனை பிளாங்காக அப்படி நிற்காம லெட் மீ திங்க் அபவுட் தட், hold on just a second, let's see, okay, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேப் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்காமல் நம்ம கான்வர்சேஷன் நின்று போகாமல் இந்த ஹெசிடேஷன் டிவைஸஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கலாம்? ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்ஃபிடென்ஸை மேக் பண்ண முடியலனால ஃபேக் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே கான்ஃபிடென்ட்டோட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஒரு 2 லைன் பேசுங்க. 2 லைன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 4 லைன் பேசுங்க. அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். சே எனிதிங் உங்களுக்கு ஏதோ ஒன்று பேசணும்னு தோணுங்களா, அது என்ன பேசணும்னு தோணுதோ அதை பேசுங்க. ஓகே, ஸோ ஐம் வெயிட்டிங். இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர்ஸை. சரி, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஹோம்ஒர்க் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே, தேங்க்யூ.